தாத்தா பாட்டுக்கு விட்டுத்தான் நான் தமிழ்லாம் சொன்னேன் வெள்ளைக்காலம் புட்டு தான் சமைச்சா என்ன சர்ப்ரைஸ் என்ன நாங்கள் நிலா வெளிச்சத்தில் உங்களுக்கு சமைச்சு குழைச்சு உண்மையா இந்த கட்டத்துக்கு நான் பாவனை சாதுவாமல் அடித்து விடுறா அந்த அடியவள் வந்து சரி வரா சரியோ பாகசம் நீங்கள் இந்த இடவையில் எடுக்க மாட்டீங்க சரியா பக்கத்தை அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் செந்துரன். நீங்கள் சொல்லிட்டே வேலை சொல்லிட்டே. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு உள்ளதான் நாங்கள் சோபா செட்டில் வந்து இருக்கிறோம். சரிதானே? உண்மையாக பகல் எல்லாமே வந்து கொஞ்சம் டைமும் இல்லாமல் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாண வீடு வந்து நேற்றைய தினம் எல்லாம் பார்த்துருப்பீங்களோ ஒரு சனல்லையும் வந்து நார்மலாக வீடியோவில் வந்து நாங்கள் பதிவு செஞ்சினாங்க. அப்போ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரே பாட்டு சத்தங்களாக இருந்தால் பிறகு சரியில்லையே 4 சடங்கு மட்டும் ஒரே பாட்டுகள் இதுகளாக தான் இருக்கும். அப்போ நாங்கள் சரியில்லை தானே எவ்வளோ தான் நாங்கள் க்ளோஸாக இருந்தாலும் தம்பி ஒருக்கா சவுண்டை கொஞ்சம் குறையப்போ நாங்கள் வீடியோ எடுக்கணும் அப்போ கொஞ்சம் குறையப்போ ரெண்டு அதுகளுக்கு முந்தி நாங்கள் சொல்லி ஒரு பக்கம் காது வந்து கேட்காம போயிட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் சொன்னால் நல்லா அப்செட் ஆகிருக்கணும். இப்போ அதனால நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ அம்மா வந்து சொல்லியிருந்தேன் தம்பி நைட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு நாளுமே வந்து சாப்பிட்ட வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்யலை. அப்போ இன்றைய தினம் தம்பி நாங்கள் புட்டும் ஒரு முட்டை பொரியலோ அதுகளுன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பாடு கூட வந்து தம்பி நான் செஞ்சு தாரேன். அப்போ செந்துரன் வந்து பார்த்திங்கன்னா ஆள் பெருசாக வீடியோக்களுக்கு வரமாட்டார். அப்படி எங்கன்னா வீடியோக்களுக்கு வந்தால் கூட கொஞ்சம் கதைக்கிற கொஞ்சம் குறைவு. ஆனால் தண்டை சனலில் கொஞ்சம் ஹீரோ மாதிரி ரெண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் செந்துரன் ரெண்டு கதை. நேற்றும் அவர்கிட்ட வீடியோ கொஞ்சம் பார்த்தேன்னா சந்தோஷமாக தான் கிடந்தேன். கொஞ்சம் ஆளுக்கு பக்கங்கள் வீடியோவில் செந்துரன் மட்டும்தான் நல்ல பக்கங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் சரியாக உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்க வேண்டி கிடக்கு. தஸ்வினுக்கு சில நேரங்களில் ஆளை கொஞ்சம் நித்திர தூக்கங்கள் அதனால ஆளை வந்து அலர்ட் பண்ணுறேன். ஏதோ தம்பியை சொல்லி கொண்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க அப்செட் ஆகிட்டா கோவப்படுறீங்களா? எல்லாத்துக்குள்ளேயுமே செந்துரன் தான் படிவாங்க அந்த நேற்று வீடியோ ஆகலை. நீங்கள் கிரீமானு இப்போ தான் பூச்சி கொண்டு வாரான்னு கொஞ்சம் பொறுங்கோ வெள்ளையா வருவேன். அப்போ டப்பி முடியணுமே. அப்போ சரி ஓகே. உண்மையாக நாங்கள் இப்போ கதைச்சா எங்கள் குடும்பம் கொஞ்சம் கூட கதை வளங்கள். அப்போ அதனால எங்கள் சனலுக்காரும் பெஸ்ட் டைம் பாரு. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ எப்போ சென்றுமே நீங்கள் கொஞ்சம் ஆதரவு தர்றீங்க. உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச். உறவுகள் எல்லாருமே அப்படி தான் இருக்க வேணும். பார்க்குற உறவுகள் எல்லாமே அப்படித்தான். என்ன ஒரு விஷயம் போட்டாலும் டக்குன்னு பார்த்து கமெண்ட்ஸ் என்ன விஷயம் எழுதினேன். நீங்கள் சொன்னால் சரி. இதே ஆதரவு நீடிக்குமான்னு சொன்னால் நாங்கள் வளர்றதுக்கும் ஒரு ஆதரவு தானே. என்கிட்ட காட்டாக உள்ள அது எல்லாமே வந்து எங்கிட்ட நடைமுறையெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து அவைக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை, எல்லாமே அவைக்கு தெரியும். நாங்கள் சரியான முறைக்கு நடந்து கொண்டு நல்ல ஒரு சரியான மாதிரி வீடியோகளும் போட்டோம்னு சொன்னால் அந்த ஆதரவு வந்து கண்டிப்பாக அவையில் சரி வேணும். சரிதானே? இப்போ நீங்கள் லைட்டாக பசிக்குது எங்களுக்கு டைமே வந்து கொண்டு அவங்களுக்கு காட்டுறேன். சரியோ என் 5 வராங்க. இது என்ன லுக்கெல்லாம் எடுக்கணும் ஆட்ட போனது அதுவும் இந்த 7:23 சரிதானே? டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நார்மலாக பிட்டை போடுங்க புட்டை. நாங்கள் இன்றைய தினம் தாத்தா பாட்டுக்கு பிட்டுத்தான். நான் தமிழ்லாம் சொன்னேன் வெள்ளைக்காலம் புட்டு தான் சமைச்சா என்ன சர்ப்ரைஸ் என்ன பாயாசம் உண்மையாக காய்ச்சல பக்கத்து விட்டா சத்தியமாக நம்பாங்க. பக்கத்து விட்டா விட்டா உண்மையாக இல்லை. பொய்ய சொன்னாலும் பிறந்த சொல்லணும். எனக்கு உதவல் சரி வராது. சாதுவாமல் அடித்து விடுறா அந்த அடியவள் வந்து சரி வராது. சரியோ பாயாசம் நீங்கள் இந்த இடவையில் எடுக்க மாட்டீங்க. சரியா பக்கத்தை உண்மையா இல்லை. புட்டை போடுங்க ப்ரோ. நல்லா காய்ச்சி விட்டுறோம் ப்ரோ. போடுங்க புட்டை. அது என்ன அப்படி சொல்றது? புட்டை போடுங்க. அது கொமெண்ட்ஸில் அவையில சொல்லுவேன். படிய மத்தியானம் சாப்பிட இல்லையா? கொய்ச்சோட தம்பி இருக்கிறான் தெரியுமா? அதை நீங்க போடைக்க நான் சொல்றேன். போடைக்க சொல்றேன். செல்லத்துக்கு பசிக்குதோ இந்த மாதிரி இல்லை. இது வந்து சின்ன பிளேட்டா கிடக்குண்ணே. நித்திரா போட்டிங்களோ? சரி செந்தமா வேண்டாம் மடியில் கிடாங்க சரி சாப்பிடலையோ. ஆனால் எனக்கு இப்போ தான் எனக்கு சில ஞாபகங்கள் வருது. அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா
அந்த கல்யாணங்கள் கட்டி கொண்டு வந்து கொண்டு இருக்கேக்க ஒரு சில சவரங்கள் எங்கன்ட்ட கொஞ்சம் மனுஷி மேலே கொஞ்சம் சரியான பிரச்சனை கிடையாது. உண்மையாக சீரியஸ் தான் சொல்கிறேன். சந்திரன் வீடியோக்கு பாருங்க நைஸாக கூட்டிட்டு இந்த கணக்கு காய்க்காங்க கொண்டு வாங்குவோம். எங்கிட்ட வீடியோ களவெடுத்தவன் சொல்லுவானோ ஓ முங்க நான் இந்த உருவம் சங்கிலி எடுத்தாண்டு சொல்லுவானோ சொல்ல மாட்டான். சரிச்சோ அப்ப சரி என்றப்ப நான் செந்தனை கேட்டேன். செந்தனே இந்த நீங்கள் இப்படி இல்லை கொஞ்சம் பயந்து மனுஷன் மேலே வாழ்க்கணும் இல்லை நீயும் கல்யாணம் கட்டு அப்ப தெரியுமா அடியல் எப்படி விழுமாண்டு என்ன கரியலை விடுங்கோ. சரிச்சோ புட்டு கொஞ்சம் சரியான பஞ்சாக்கடாக்க தேங்காய் என்ன மாதிரி மலி வா பார்க்க தெரியும். தேங்காய் பூ காணையில் பெருசா சாப்பாடு. ஆமாம் அந்த பிள்ளைக்கு புட்டு வெறும் புட்டோட சாப்பிடுது. அப்போ கை வைக்கக்கூடாது அவரோட. ஆனால் அவர் முட்டை பொரியல் வித்தியாசமாக பெரிய தான் கிடக்க மஞ்சள் அதான் 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 பேசுகிறேன். போடுங்க நல்லா பிரிச்ச பட்டு போலாம் கிடக்கு. அம்மா வந்து சில நேரம் கொஞ்சம் தானே அழுவா வீடியோவில் எடுத்து முடிஞ்சோடனே தட்ட போல எல்லாம் இப்படி எல்லாமே என்ன பேசி கொண்டு நீ இந்த இதில் பார்த்துன்னா இருக்கிற அப்போ சந்திரன் அம்மா நான் அங்கே ஒன்றும் போய் கதைக்கல அது உனக்கு கவலைப்படுத்தியா எனக்கு அடிக்கிற அடி எனக்கு தான் தெரியும். அவள் என்னத்துக்கான போச்சோன்னு வேண்டும் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சந்திரன் அப்போ உங்கள்கிட்ட என்ன மாதிரி நீங்கள் லவ் பண்ணுற பிள்ளைல என்ன குழப்படியலாம் வீடியோக்கு போங்கோ போங்கோன்னு அடி வேண்டாம். ஓம் 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 பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா. ஏதோ நல்ல பிள்ளைலாம் கொண்டு வந்தா சரி. இல்லை ஸ்டார்டிங்கில் ஓகே இருக்கும் புறவுதான் சிக்கலாக கிடக்கும். அந்த பாதிராணியில் சொதிக்கிறது மற்ற மாதிரி அம்மாவுக்கு சொன்னேன் அம்மா எனக்கு சாப்பாடு வேணாம் சந்திரனுக்கும் தம்பிக்கும் வேலைக்கு சாப்பாடு கொடுங்கம்மா நான் வேலைக்கு சாப்பிட்டேன்னா நித்திரதவங்க அவ்வளோ கட்டுறமான்னு சொன்னேன். அப்போ அம்மா வந்து சொல்லியிருந்தா சரியாப்போன்னு சொல்லி இப்போ 7:20 ஆச்சு எனக்கு சாப்பிட பார்த்தோன்னு ஆசை வந்துட்டு சாப்பிட்டு எடிட் பண்ணால் பழக்கமே இருக்கேன். இது வந்து இப்போ நோமலாக பார்த்தீங்கன்னா புட்டு முட்டை பொரியல், இது வந்து வாழை பொரியல், இது வந்து கத்தரிக்காய் குழம்பு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தலி பொரியல், இதில் பச்சை மிளகாய் வெங்காயங்களும் ஓ வெங்காயத்தை காணையில் போட்டு கிடக்கான். சரி போட்டு கிடக்கான் தெரியும். ஆனால் சாப்பிட கதைக்க கூட முறையின்படி. ஆனால் எங்கள்கிட்ட வீடியோக்கு நீங்கள் கதைக்கணும். அப்போ எல்லாரும் ஊட்டி கொண்டு இருக்கோம் தச்சுனுக்கு நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். பிள்ளைங்க அம்மா அப்பா எங்கணும் தச்சு அம்மா அப்பா எங்கணும் எங்கன்னு போட்டினோம் வேலைக்கு போட்டினோம் 2 பேரும் வேலையை போட்டினாங்க. சரியான கஷ்டத்தில் கிடக்குதாப்பா எங்கள் குடும்பம். ஆனால் ஒரு சொதி கொண்டு நம்மளை வச்சுருந்தா இல்லை இருந்துக்குமாம்மா எங்க என்ன மற்றது வேண்டாம் பிழைச்சி போச்சு கதை பிழைச்சி போச்சு. ஆனால் பாகாசம் தந்த ஆட்களுக்கு நன்றி. இல்ல சேர்ந்து 3 பேரும் சாப்பிட இப்ப அந்த மோச்சேப்பு கிட்ட கிட்ட ஒரே மாதிரி இருக்கு. அந்த 3 பேரும் ஒன்றாயிரு கேட்க தனித்தனி ஆனா என்ன கொஞ்சம் சேர்ந்துருந்தா கொஞ்சம் மடிக்காது அப்படின்றதா அண்ணாக்கும் ஒரு காலம் பேரும் இப்பே 38 ஆச்சு. இன்னொரு 55-56 வயசுல அதுக்குள்ளே இருக்கிற மாதிரியா அவர் மற்றொரு ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. அண்ணாக்கு இப்போ அப்பா ஓ இன்னும் கேட்குறோம் நம்ம அதுதான் கேட்குறது எனக்கு விருப்பம் வந்தோடனே நீ இந்த பேருக்கு நீ இப்போதே கட்டமாட்டா போலாம் கிடாக்காண்டு எனக்கு சில விஷயம் கேட்குறேன் நான் இப்போ ஏன் போடுவேன். இல்லை நான் நல்லா இருந்தால் கேட்க மாட்டேன் நான் உங்களுக்கு எல்லாம் அந்த அமைதி இந்த என்னென்று சொல்லுவாங்க சந்திரன் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி ரெண்டாண்டு லவ் கொஞ்சம் காணாது டக்குன்னு பெறுவோம் ட்ரிப்பில் சச்சினை சாப்பிட்டு போட்டுக்கிறேன் அம்மா ஏதோ தான்
எனக்கு உள்ளாங்க அம்மா பற்றி கத்திரிக்காய் கொஞ்சம் எடுவா காணாது. பெரிய குண்டா வெட்டி போடுறாங்க, சின்ன வெட்டி போடுறேன். நீங்கள் புல விடுறீங்கல்லானே கொஞ்சம் கொஞ்சம். எப்போ புல விடா நாள் எப்போ நாங்கள் என்ன எதை சமாளித்து கொண்டு போகிறோம் பயசோல் போகிற நேரங்களில். என்னமே தெரியுது எது நீ சாப்பிட்டா எனக்கு என்ன திரும்ப கிடையாது சாப்பிட்ற காவம் மாதிரி. இப்படியெல்லாம் படிவா சாப்பிட்டு போட்டு ஒரு சில குறைகள் சொல்லி வேணும். அம்மா உண்மையாக கத்திரிக்காய் பெருசாக தெரியலையே வேணாண்டு, ஆனால் சாப்பிட்ற முழுக்களும் கத்திரிக்காய் தான். இப்போ கதைக்கவே மாட்டானா அப்போ எங்கே வந்து நீ கதையன்றா பன்னெண்டு கதையன்றாலும் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் செந்துரன். நேற்று விட்டு சொல்றேன். அப்போ பக்கத்தில் சொல்லி சொல்லு ஓட்டப்பட்டு போட மாதிரி அனைவருக்கும் வணக்கம், நான் செந்துரன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறோம். அப்போ இல்லை 5 ரூபாய் வேணும் சண்டைக்க பண்ணி அது வாக்கல் யாரும் வந்தால் டக்கண்டு எங்கே சேனலுக்கான பெஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கண்டு போடுவேன். எனக்கு பசிக்கு தண்ணெல்லாம் இருக்கு. இன்னொரு நாளைக்கு நாங்கள் நிலா வெளிச்சத்தில் உங்களுக்கு சமைச்சு குழைச்சு உண்மையாக இந்த கட்டத்துக்கு நான் பாருங்க நிலா வெளிச்சத்துக்கா எனக்கு டைம் இல்லையா மம்மி? எனக்கும் சரி வரா, எனக்கும் இந்த கிழமை சரி வரா. நிலா சாப்பாடுதான் சரி வரா. நாங்கள் ரீசெண்டா வீடியோவில் எல்லாரும் சேர்ந்து உருட்டி நிலாவில் எல்லாரும் காணா போயிருவேன். நிலா வருது இல்லையே பிடிக்கல. உண்மையாக நாங்கள் பெம்பளை மேலே கேட்குறோம். சாப்பாடு எல்லாமே வந்து நல்லா இருக்குது. உண்மையாக அந்த வீடியோ எடுக்கிற அந்த தம்பிக்கு தான் நாங்கள் வேண்டி கொடுக்கணுமே. வெறும்புட்டா கொடுப்பேன். பச்சை மிளகா கொடுக்கணும். சில நேரம் நடுக்கவும் பெருமை அந்த தம்பி. உண்மையாக சாப்பாடு வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் நான் பெம்பிளாக காய்ச்சிப்பேன். சாப்பாடு நல்லா என்ன சொல்கிறேன் அதுன்றாலும் காய்க்கணும் சாப்பாடு வேறு சாப்பாடு ருசி வந்து நாக்கு ரொட்டிட்டு திரவாடுது இல்லை. உண்மையாக கத்திரிக்காய் கொஞ்சம் விலை வேமா எவ்வளோம்மா? 200 கிலோ. 800 அன்றைக்கு தான் 300 என்னம்மா சொல்கிறீங்க? ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் விலை கூடனா அந்த கத்திரிக்காய் உதவுமோ? பிரிட்ஜ் இல்லை பக்கத்து வீட்டை வைக்க போனால் சொல்லி வேணாம் இல்லை ஒருவேளை நாங்கள் இப்போ பக்கத்து வீட்டை வைக்க போனால் 2 நாள் பொறுத்திருந்து பார்ப்பினா 3 நாள் அந்த கத்திரிக்காயும் கிடாக்கு மறந்துட்டீங்களோ அண்டு கேட்குறேன். நமக்கு தெரியும் புரிச்சு இல்லாம கொண்டு என்ன நடந்தேன். கண்டோசை வச்செடுப்பா கண்டோசே இல்லை. அந்த கண்டோசை சாப்பிட்டு என்ன வாடப்பட்டு உள்ள பாயசம் நல்லா இருக்கு. நான் பாக்க பக்கத்தில் வேணும் நல்லா இந்த கண்ணால கலரும் இந்த கலரில் அம்மா செஞ்சு தந்ததை நாங்கள் கலரே வாங்கினேன். இந்த பிள்ளைப்பா கதவே இல்லை கண்டுட்டான் வாங்க இல்லாட்டி இல்லை வாழ்க்கை சரி உண்டாக்கி சொல்லிப்பேன் தெரியுமா எல்லாம் ஜோசிங்க என்னடா புட்டோட பாயசத்தை வச்சிருக்கேன்டா அது சாப்பிட்டு முடிஞ்சோடனே பாயாசம் ஒரு கொஞ்சம் குடிச்சா அதுதான் இருக்குமா செஞ்சு அப்புறம் அங்கே அன்பு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடணுமா? அதான் சாப்பிடலாம் வீட்டை போய் சாப்பிடணும். அம்மா என்ன நீங்களா நான் இதுலேயே சாப்பிட்டு விட்றேன் புட்டு நல்லா கிடக்கா அங்கே வீட்டை எப்படி கிடக்கறியா அம்மா பார்த்து நிற்கிறபடியா தான் சாப்பிடுவாங்க கிடக்கா சரி வா நம்மளுக்கு வீட்டை நான் சாப்பிட்றேன் பிரச்சனை வா உண்மையாக நாங்கள் வந்து ஜோக்கா கதைக்கிறது உண்மையாக எங்கண்ட நோமலாக வந்து இப்போ அம்மாக்களை புற தலைவலி இந்த எங்கண்ட ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி சகோதர மாதிரி ஏன்னா இந்த எல்லாத்தையும் வந்து வெக்கம் இல்லாமல் பகிர்ந்து கொள்வோம் நாங்களே நம்ம. ஆனால் இந்தியாவில் ஒரு சின்ன ஒரு குட்டி பேர் நிற்குது அப்படின்னு இல்லை அவளுக்கு தங்கச்சி கோபம் வந்து கனவுறதுக்கு வேறு ஒன்றுமே கதைக்கல.
அவள் வடிவுண்டா தான் வருவா க்ரீமோடு பூசி இப்போ இரவு பார்க்க மாட்டேங்கல ஆளை அத்தான் அங்காலம் தள்ளி படுக்கிறது க்ரீம் எல்லாம் பூச்சி கீச்சி போடாம படுக்கிற பயந்து ஓடு வஞ்சதங்களை வந்தாருண்டு இதுக்காண்டியில கொமெண்ட்ஸ்லயே புள்ள நல்ல வடிவண்டான்னு மகளும் தான் சொன்னேன் அப்படி ஒரு வடிவம் நேர்ல சரி அப்படின்னு இல்லை அவர் கருப்புனாலும் பாடு உங்களுக்கு எல்லாரும் ஓ மாமான்னு சொன்னா சரிதான் செந்திரன் அதே மாதிரி தானே கிட்டத்தட்ட இல்ல மாமாவுமே கருப்புனாலும் படி வத்தவள்ளி என்ன நீங்கள் அக்கா கருப்புனாலும் ஆனால் அப்பா பேச கதைக்க மாட்டேன் ஆக்களோட அதான் பிரச்சனை அதான் அம்மா லவ் பண்ண தெரியுமா அதான் அவன் வடிவில் ஓடினேன் ஓடிப்போய் பிடிச்சிட்டீங்க தடக்கப்படாமல் தான் விழுந்துங்க இப்போ அப்பா சின்ன வயசில் கட்டினபடியா ஏனம்மா 4 பிள்ளைல அவன் பார்த்தீங்களா இதுல எல்லாம் இருக்கிறது புள்ளிய ம் அதான் தெந்திரன் போல கட்டி கொடுத்துக்கிறார் தெந்திரன் வருங்காலத்துக்கு தெந்திரன் மேனே பிள்ளை குட்டியோட இருப்பார் என்ன போல சரி ஆனால் ஐயா உறவுகளும் செந்திரன் நேசிக்கிற கூட தெரியுமா கேட்குறவன் அவன் மல்லிகைப்படி இருந்தாலும் கதவு வேலையிலேருந்து எல்லாம் பீசனாக்கள் விட எங்கள் மாமா கண்ணு விடு எல்லாம் மற்ற ஒரு அம்மா சொன்னவன் அவன் ரேட்டை சொல்லட்டேன் வேலை உங்களுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்குது ஜனங்கள்ட்ட காசு இல்லை வீட்டில் சாப்பாடு சாப்பாடு மேசன் பேசாமோ அந்த வீடியோ பழைய மேசன் வந்தா தெரியும் முட்டையை பேச உப்பும் காணா ஆ தம்பி உப்பு காணும் சொல்லுங்கோ சொல்லு தம்பி புட்டை போட்டு கொடுங்க தேவையான மட்டும் கூட குள்ளுக்கோ செல்லர்னா எல்லா சாப்பாடும் கூட சொல்றான் பேரு செல்லர்னா கரெக்டா போடுவானே பாருங்க எனக்கு ஏற்ற மாதிரி தான் அஞ்சு விரல் முறை மாதிரி இல்லை தானே என்ன அதை சொல்லாமட்டீங்கன்னா சரி வரப்போறவளுக்கு அதான் பேசுறேன் இவ்வளவு தூரம் வளர்ந்து நான் உடுப்பில் அந்த வச்சு கொடுத்து சமைச்சு கொடுக்குறேன் கட்டிக்காது நாளை கேட்கிறாங்க கட்டி நான் கொம்மாவை கஷ்டப்படுத்து போடுவாங்க இப்போ உடுப்பா தோச்சோன்னு இருக்கிற 2 விடுவினேன் அப்பேக்க தோப்பேன் அம்மா விட்டு உண்மையாக சாப்பாடுல ஏன்னா டைம் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் கையெல்லாம் கழுவிட்டு அடுத்த கட்டம் பார்ப்போம் பாயாசம் குடிக்க எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் அவையில் பெட்டி கொஞ்சம் எல்லாமே கேட்கத்தானே வேணும் பாயாசம் செஞ்சாக்கலை என்ன சரி ஓகே பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் அம்மா வச்ச ஃபுட்டெல்லாம் வந்து நாங்கள் நல்ல மாதிரி சாப்பிட்டுட்டோம் இப்போ அடுத்த கட்டமாக வந்து பக்கத்து வீட்டு கல்யாண வீட்டுக்காரர் வந்து சந்தை வேண்டே பாயாசம் காய்ச்சினதான் அப்போ ஒரு அன்பின் நிமித்தத்தில் சந்திரிக்கணும் எப்படி இருக்கின்ற மாதிரியும் வந்து அவையிலும் வந்து பாவம் வீடியோக்கள் வந்து இலசவும் பார்க்குறவ அப்போ நாங்களும் வந்து அவைக்கேற்ற மாதிரி எதுவும் கதைக்கத்தானே வேணும் நானும் போராடி பார்த்தேன் என்ன அப்படின்னு இல்லை என்றைக்குமே உண்மைக்கு வந்து அழிவில்லை நானும் பார்த்தேன் சும்மா சரி கொஞ்சம் குடிச்சு போட்டு காயங்க நீங்கள் பெரிய கப்பில் விடுங்க நான் சின்ன கடவுளே வீடியோ தின்ன கரைச்சா கடை உம்மா இந்த காலத்தை இப்படி பிள்ளையோ வாசம் குடிக்காத பிள்ளையோண்டு சார்வேட்டில் ஆயிடுச்சு தின்ன கொஞ்சம் சாது வந்தேன் காணையில் உண்மைக்கு நல்லா தான் கிடக்கு பிறட்டுதோ ഞാൻ ചൂടാക്കിന്നല്ല പോട നിങ്ങൾ കാച്ചിനെ ചൂടാക്കാൻ മറന്നിട്ട് ഉമ്മയല്ല സാധാ പൊയ്യെല്ലാം കഴിക്കും ഇവിടെ உண்மையா நாங்கள் கொஞ்சம் ஜோக்கா கதைக்கிறது பார்க்குறது நீங்கள் அம்மா போயிட்டு போகிறோம் தானே காயங்க எப்பயுமே நாங்கள் அம்மாக்களோட நாங்கள் பெம்பலா கதைக்கிறவளா மேனம்மா அது கதைக்கிறவளப்போ என்ன ஒரு விஷயம் உண்டு சொல்லட்டுமோ இல்லாட்டி விடட்டுமோ சொல்லட்டுமா சொல்லுங்க சொல்லட்டுமா விடட்டுமா ஐயோ இதுக்கு பிறகு வீடியோ பார்க்குறேன் நினைப்பேன் நம்மங்களை ரூவனதை பார்த்து அந்த அம்மா இதை சொல்ல நினைச்சவா ரூவனதை காய்ச்சி பிறகு குழப்பி போட்டாண்டு என்னன்னு சொன்னால் இங்கே வீடியோ இல்லை சந்திரனாக வீடியோவில் தான் அது வந்திருந்தது உண்மைக்குமே என்ன சாமான் நான் இப்போ அதான் கேட்டேன் சொல்லட்டுமா நகைதுமா பார்த்துட்டு ஏதாவது ஒரு இல்லை நல்ல ஒரு வசனம் அப்படின்னா சரி
கடவுள் வந்து படைச்சது ஆணையும் பெண்ணையும் தான் இந்த உலகத்திலே என்ன ஆமா ஏன் சொல்லப்பா அவர் வந்து இப்ப தெரியாது அப்படியான மனப்பான்மையில இல்லையே இல்லை அப்ப அது ஆனால் உண்மையாக ஒன்றும் ஒரு ரகம் தெரியா இந்த விஷயம் தெரியுமோ ஆணையும் பெண்ணையும் படைச்சது யாருன்னு தெரியா இவ்வளோ காலம் படைச்சது அது சரி படைச்சது முடிஞ்சது படைச்சவ வந்து இனத்தை பிரிக்கல ம் படைச்சவர் வந்து இனத்தை பிரிக்கல பிறந்தவர்கள்லாம் இனத்தை பிரிச்சது ஆ பார்க்குற உறவுகள் அது யாராவது நாங்கள் வந்து கேட்டு வாங்குவதில்லை நான் இன்ன இனம் நீங்கள் இன்ன இனம் என்று சொல்லி எவருமே விஷயத்துக்கு வாங்கம்மா ஓ வீடியோ வீடியோ பார்த்துட்டு தவறான ஒரு வார்த்தையில போட்டிருக்கேன் ஏடா கோதாரியா விளங்கிட்டேன் சரி அது வந்து இப்படித்தானே இப்போ வந்து இவராக இருந்தாலும் இப்போ ஒரு சில பேர் வந்து இப்போ ஒரு 5 நல்லபடியாக இருக்காண்டோ என் சும்மா நோமலாக சொல்கிறேன் அதில் ஒன்றுனாலும் ஒரு சரியில்லாதபடியாக இருப்பினோம் எப்படி பாருங்க அம்மா நாங்க 3 சாவரம் இருக்கிறோம் இதுல ஒன்றுனாலும் குழப்படியாக இருக்கு ம் இப்போ பாருங்க நாங்க என்ன கட்டாம கேட்க கட்டினார் அதே மாதிரி தான் நம்ம 102 அப்ப அது சொன்னது எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு தாக்கம் மனசுக்கு சரி அதை வந்து இப்போ நாங்கள் வந்து வீடியோ செய்கிற நாங்கள் வந்து நாங்கள் நார்மலாக வந்து இப்போ பேட் கமெண்ட் சொல் வாடுறதை பொறுத்து நாங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அதை வந்து இப்போ மனுஷன் அப்புறம் தான் நார்மலாகவே வந்து ஒரு ஃபீல் ஒன்று வரும் என்னடா இப்படி எல்லாமே கதைக்கிறாங்கன்ற ஒரு ஃபீல் ஒன்று வரும் அது வந்து நாங்கள் மனசில் ஒன்று வச்சக்கூட பேசாமல் விட்டுருவோம் சும்மா சொல்லி அதான் சொல்கிறேன் அதுதான் பார்க்குறத புரிஞ்சு கொள்ளுது பேட் கமெண்ட் சொல் வந்து நார்மலாக வந்து பலமையாக வந்து எங்கள்ட வீடியோ பொறுத்த அளவில் கூட அன்றைக்கு மேலே மெசேஜ் பண்ணிக்கிறேன் இந்த 92 சரவணன்ட்டு உடனே நான் சொன்னேன் அவருக்கு மெசேஜ் பண்ணினேன் அந்த காசு அனுப்பின அந்த ரிசிப்ட் இருக்குது தானே கண்டிப்பாக அந்த ரிசிப்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க இல்லை எங்கேயும் நிலைமை எனக்கு போடுங்க உடனே நான் அந்த காசை வந்து உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லி அதில் மெசேஜ் போட்டிருந்தேன் அப்போ நான் சும்மாவே ஒரு மனுஷன் வந்து ஒரு நிலைமைக்கு வந்து வரப்புறான்டா அவனை ஒரு நிலைமைக்கு வர விட்டுறணும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அவனை வந்து கெட்டு போகணுமெண்டா நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு காலம் யாரும் கெட்டு போகணுமெண்டு இப்போ நான் கூட தான் யாரும் கெட்டு போகணும்னு நினைச்சேன்னு சொன்னால் உண்மையாக நான் நல்லா வர மாட்டேன் சரியா அப்போ இதோட வந்து உண்மையாக வீடியோ வந்து முடிப்போம்மா எனக்கு டைம் காணாது வீடியோ வந்து நான் எடிட் பண்ணணும் முடியுங்க ஏன் இந்த கதையை நானும் சொன்னேன் நான் சொன்னேன் உண்மைக்குமே நாங்கள் எங்களை பொறுத்தளவில் வீடியோவில் என்ன செய்கிறோம் சமையலை போடுறோம் பிள்ளை குட்டிகளோட கதைகளை கதைக்கிறோம் முடிஞ்சால் ஒரு சின்ன நாடகத்தை போடுவோம் அப்படித்தான் எங்களோட வீடியோ போய்க்கொண்டு இருக்கு அதே இப்போ உங்களுக்கு பிடிக்காம தேவையற்ற கமெண்ட்ஸ் போடுறது கொஞ்சம் மெனக்காவில தான் சரி அது உங்களுக்கு நிறைய கோவங்கள் கிடக்கு அந்த பேட் கமெண்ட்ஸ் எழுதுறையில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவரும் பாவம் தானே அவருக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் போடாட்டு அந்த அளவுக்கு நித்திர வராதாமே அந்த என்னோட இரவு வகையில் கதைச்சொரிய குழப்பமாக கிடக்கு அவர் வந்து கதைச்சபடியா நாங்கள் 2 நிமிஷமோ 1 நிமிஷம் அவரை பற்றி கதைக்கக்கூடிய மாதிரி பார்த்தீங்க அதான் மறக்காம அவருடைய இதை சரி செந்திரதை பற்றி என்ன கவலைப்படுறீங்க இந்த பேட் கமெண்ட்ஸ் எழுதுறதால அந்த செய்கிற சரியோ பிள்ளையோ அது ஜோதிச்சா வீடியோ கூடியல வீடியோ இல்லை கருத்தொன்னே இடமையாக யோசனையே இல்லாதபடியும் போட சரி உண்மையாக பாசம் வந்து பரவாயில்ல ஆனால் என்ன காணும் கொஞ்சம் செந்துரம் பிள்ளை குடிச்சிட்டு ஓ அப்போ சரியா உண்மைக்குமே தேங்க்யூ பாசம் தந்தவர்களுக்கு மிக்க நன்றி அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிற உறவுகளை நீங்கள் எப்படி உறவுகள் எல்லாம் சுகமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் அதே வகையில் நாங்களும் ஏதோ வகையில் வந்து சந்தோஷமாக இருக்கிறோம் இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம் உண்மையாக என்ன தான் வீடியோ இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக போடணும்ன்றக்காண்டி தான் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக இப்போ இரவு நேரம் கூட பாருங்கள் எங்கள்கிட்ட அலுவல் வந்து உண்மையாக முடிஞ்சு இதை விட நான் சாப்பிட்டேன் இன்னும் அடுத்த கட்டம் வந்து நான் டவுனுக்கு போய் என்ன இங்கே வந்து கவரேஜ் கொஞ்சம் குறைவு டவுனுக்கு போய் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டு இன்னும் வீடியோ வந்து நான் பப்ளிக் பண்ண 10 மணிக்கு மேலே ஆகும் இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம் இந்த கருத்துக்களை என்ன விஷயமா இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம்.